கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சில பாலுக்கு வந்து அம்பையர் ஒய்டு குடுப்பாங்க. ஆனா, நம்மளுக்கு டவுட் ஆகும். இது ஒய்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலா பார்த்தீங்க அப்படின்னா, சைடு லைனு, லெக் சைடு பவுன்ஸ் ஆனா ஃபுல்லா கன்ஃப்யூஸா இருக்கும். ஒய்டு குடுத்துட்டாங்க அப்படின்னா. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஒய்டு ரூல் பத்தின ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். ஸோ, அதனால நம்மளுக்கு இந்த ஒய்டு பால் பத்தின பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்டில் பேசிக்கான இம்பார்ட்டன்ட் ரூல் ஒய்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு மேட்ச் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா இது வந்து ஒயிட் பாலோட ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுனால ஒயிட் பால் பற்றின கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டாண்டில் நிற்கும்போது அவர் வந்து ஷாட் அடிக்க போகும்போது அந்த பால் பார்த்தீங்கன்னா வெளியே போனால் அது வந்து ஒய்டு. ஓகேங்களா, அதாவது பேட்ஸ்மேன் ரீச் ஆக முடியலனா அம்பையர் ஒய்டு கொடுப்பாரு. இதுதான் வந்து பேசிக்கான ரியல் மேட்ச்சில் இருக்குது. ஓகேங்களா, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது இதுக்கு. அது என்னென்னு வந்து பார்க்கலாம். ஒய்டு லைன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சுக்கு சைடில் வந்து ஒயிட் லைன் வந்து இருக்கும். அந்த ஒயிட் லைன் தான் ஒய்டு கைட் லைன். ஓகேங்க, பால் அந்த லைனுக்கு வெளியே போனால் நார்மலாக வந்து ஒய்டு கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த லைன் பேட்ஸ்மேன் நார்மல் ஸ்டாண்ட் கன்சிடர் பண்ணி தான் வந்து இருக்கும். அதாவது பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்னா தான் வேலிடு. அவன் வெளியே போய் நின்னா பார்த்தீங்க அப்படின்னா அம்பையர் ஒய்டு கொடுக்க மாட்டார். அதாவது நார்மல் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போய் நின்று பால் வந்து அந்த லைனுக்கு வெளியே போனாலுமே வந்து அம்பையர் ஒய்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா பேட்ஸ்மேன் ஒரு ஆஃப் சைடில் மூவ் ஆகுறாருன்னா அந்த லைனும் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, வெளியே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டாண்டில் நின்று அந்த ஒய்டு கைட் லைனுக்கு வெளியே போனால் மட்டும்தான் வந்து ஒய்டு கொடுப்பாங்க அம்பையர். அதே மாதிரி அடுத்தது லெக் சைடு பார்க்கலாம். இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சைடு. அடுத்தது லெக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெக் சைடில், அதாவது பாடி சைடில் வந்த சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பால் வந்து லெக் சைடில் பாடி சைடில் வந்தாவே சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். பால் வந்து பேட்ஸ்மேன் உடம்புக்கு பின்னாடி போனாவே ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ஒய்டு தான் வந்து கொடுப்பாங்க அம்பையர். அதனால தான் பார்த்திங்கன்னா லெக் சைடு ஒய்டுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, லெக் சைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒய்டு கைட்லைன் வந்து கிடையாது. ஏன்னா லெக் சைடு அந்த 3 ஸ்டம்ப் இருக்குது. ஸ்டம்புக்கு லெக் ஸ்டம்ப் எடுத்து பேட்ஸ்மேன் நிற்கிறாரு அப்படின்னா அவர் உடம்புக்கு வெளியே போனாவே அது வந்து ஒய்டு பால் தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து லெக் சைடு ரூல். எப்போ வந்து ஒய்டு கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். எல்லா பாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஒய்டு எப்போ வந்து கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் வந்து மூவ் பண்ணி மிஸ் பண்ணினா அது வந்து ஒய்டு கிடையாது. அதே மாதிரி பால் கரெக்ட் லைனில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒய்டு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் ஆஃப் சைடில் வெளியே போய் நின்னா அதுவும் வந்து ஒய்டு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து அவர் வெளியே போய் மிஸ் பண்ணால் அது ஒய்டு இல்லை. இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பீப்புள் மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது எப்படி இது ஒய்டு கைட்லைனுக்கு வெளியே தான் போகுது ஆனால் ஒய்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் வெளியே மூவ் பண்ணி நின்னார் அப்படின்னா ஒய்டு லைனும் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அம்பையர் அதுக்கு ஒய்டு கொடுக்க மாட்டார். இது பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆகிருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பார்த்திங்கன்னா சில நேரம் பால் ஹைட்டாக அதிகமாக பவுன்ஸ் ஆகும். அது வந்து ஒய்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து அது வந்து ஒய்டு கிடையாது. ஓகேங்களா, ஏன் ஒய்டு கிடையாது அப்படின்னா பால் ஹைட் அதிகமாக இருந்தால் மட்டும் ஒய்டு கிடையாது. அது பேட்ஸ்மேனால் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த சைடுக்கு போனால் தான் வந்து ஒய்டு. ஓகேங்களா, அதாவது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடுறாங்க அப்படின்னா 3 பவுன்ஸ் போட்டாங்க ஒரு ஓவரில் அப்படின்னா 3வது பவுன்ஸ்க்கு வந்து நோ பால் கொடுத்துருவாங்க. பட் வந்து பேட்ஸ்மேன் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ஹைட்டு மேலே போகுது அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு வந்து ஒய்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, எல்லா ஹைட் பாலுக்கும் வந்து நோ பால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸோடைய கன்ஃபியூஷன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நோ பால் கேட்டகரிஸில் அபோவ் ஹெட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா வந்து இது அதிகமாக வந்து நடக்கும். ஏன்னா அதிகமாக வந்து பவுலர்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடுவாங்க. அது ரொம்ப பேட்ஸ்மேன் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு மேலே போடுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அம்பையர் டிசிஷன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா ஆஃப் சைடு பார்த்தாச்சு, லெக் சைடு பார்த்தாச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பார்த்தாச்சு. 3மே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அம்பையர் டிசிஷன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது எல்லாம் அம்பையர் ஜட்ஜ்மெண்ட்டாக தான் வந்து இருக்கும். லைனு, பேட்ஸ்மேன் பொசிஷனு, பவுன்ஸு இது 3மே பார்த்திங்க அப்படின்னா அம்பையர் டிசிஷன் வந்து இது 3ஐயும் கன்சிடர் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா ஒய்டுக்குமே வந்து டிஆர்எஸ் வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒய்டுக்குமே வந்து டிஆர்எஸ் வச்சுருக்காங்க. அதனால் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா அம்பையர் ஒய்டு கொடுத்தா அவங்க டிஆர்எஸ் போய் அதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க.
ஸோ இவ்வளோதாங்க ஒயிட் பால் பற்றின பேசிக்ஸு. இந்த வீடியோ பார்த்தது மூலிமா உங்களுக்கு ஒயிட் பாலினுடைய பேசிக்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப் சைடு எங்கே போனால் ஒய்டு, அப் சைடுக்கு வெளியே போனால் பேட்ஸ்மேன் நார்மல் ஸ்டாண்டில் நின்னா ஒய்டா இல்லையா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்துட்டு ஒய்டா இல்லையா, அதுக்கப்புறம் லெக் சைடில் எந்த இடத்துல போனால் ஒய்டு, இது எல்லாமே தெளிவாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு ஒரு பேசிக்ஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கிரிக்கெட் பேசிக்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். தேங்க்யூ.